ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லாக் பார்க்க போகிறோன்னா, மாங்காய் ஊறுகாய். அதுக்கு மாங்காய் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு தூவி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா சூடாகி பொரிஞ்சு வந்தோடனே பாருங்க நல்லா தெளிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்தோன்னே அது நல்லா மொறுமொறுன்ட்டு வரணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகாத்தூள் போட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன். கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். எண்ணெயிலே போடணும், அப்போ தான் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அப்புறமா மாங்காய் சேர்த்துடணும். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கி அப்படியே எல்லாமே சுருண்டு வரணும். தோல் தனியாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்க நல்லா சுருண்டு வரும். இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் அந்த தோல் அப்படியே வெளியே வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாங்காய் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, கல் உப்போ சால்ட்டும். நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூக்கலாக வேணுமோ அதை சேர்த்துக்குங்க மாங்காய்க்கு. நான் ஏற்கனவே மாங்காய் கட் பண்ணி வச்சதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்து எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ஒரு பேனில் இது அப்படியே வதங்கி வர்ற டைமில் இன்னொரு பேனில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா சூடாகி அப்படியே பொரிஞ்சு வரணும். கடுகெல்லாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இங்கே பாருங்கள் மாங்காய் நல்லா கொதித்து அந்த இதெல்லாம் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். மாங்காய் தொக்கு மாதிரி வரும். இது மாங்காய் பிக்கிலும் சொல்லலாம், தொக்கும் சொல்லலாம். சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால நல்லா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுலேயே சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. அப்புறமா அந்த கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் அது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த மாங்காய் தொக்கில் சேர்த்துருங்க. இப்போ பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. மாங்காயெல்லாம் இப்படி தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. நைட்டுக்கு டின்னர் சப்பாத்தி, கேரட் உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் கிழங்கு கடையில் இதுதான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சோம்பப்பொடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும் சோம்பப்பொடி. ஆனால் சாப்பிட மாட்டா, சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.